பண தேவையில்லாத ஒன்று. சிவசங்கர் 14,000 கோடி போன உடனே துன்பப்படுவான். என்னுடைய இன்பமோ துன்பமோ அந்த பணத்தோடு கனெக்ட் பண்ணதில்லை. இன்ஃபேக்ட் 14,000 கோடியை இழந்ததுக்கு அப்புறமா தான் நான் ரொம்ப இன்பமா இருக்கேன். அதுக்கு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்றேன். என் ஷூ சைஸ் 9. ஒரு கடைக்கு போனேன் சுவிட்சர்லாந்துல. அவன் 8.5 தான் இருந்ததுன்னா என்னை வற்புறுத்தி வித்து விட்டான். என் கால்களை எப்படியோ நோய்ச்சிட்டான். ஒரே கஷ்டமா இருக்கு. 4 மணி நேரமா ஷூ இதுக்கு, பேண்ட் இதுக்கு, ஷர்ட் இதுக்கு, ஆனா மனசு மட்டும் சஞ்சலப்படுகிறது அப்படின்னு ஹோட்டல் ஹில்டனுக்கு வந்து கைட்டனா சந்தோஷமா இருக்கு. என்ன என்னுடைய திடீர் சந்தோஷத்துக்கு என்ன காரணம்னு பார்த்தா இந்த ராங் சைஸ் ஷூவை கைட்டினதுதான். எனக்கு அந்த பணம் ஃபிட் ஆகல. பணம் இருக்கும் போது ஒவ்வொருத்தர்கிட்டையும் இவன் என்கிட்ட இருந்து எதுக்காக வரான், இது பண்றான், அது பண்றான் பிரச்சனைகள்லாம் இருந்தது. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. நான் இனிமையாக வாழ கற்றுக்கொண்டேன். நான் ஆடம்பர வாழ்க்கை வாழ்கிறேன், ஆனால் என்னிடத்தில் பணம் இல்லை. அதுதான் நான் சொல்ற பிரின்சிபிளே. டு லிவ் எ லக்ஸரி லைஃப் அண்ட் ஈட் ரிச் ஃபுட் யூ டோன்ட் நீட் டு பி ரிச். உடனே யோசிச்சேன் என்ன பண்ணலாம். நம்ம இந்த பில்டிங் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. நேரா வந்த இங்க ஏதாவது ஒன்று உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஒரு 5,000 ஸ்கொயர் ஃபீட்டில் இந்த பே ஆஃப் பெங்காலை பார்க்குற மாதிரியும் 1000 வருடங்கள் ஆலமரத்தை பார்க்குற மாதிரியும் அதுக்கு நடுவில் தடைகள் எதுவும் வராமல் இருக்கிற மாதிரியும் ஒரு இடம் வேணும்னு காமிச்சாங்க. 15 வருஷத்துக்கு கான்ட்ராக்ட் போட்டுட்டு இங்க வந்துட்டேன். இதுதான் இப்போ உங்களுடைய லிவிங் ஸ்பேஸ். இதுதான், இங்கே தான் நான் வாழுகிறேன். ஏன் ROM இந்த பிசினஸ் பீப்புள் கேட்குறீங்கல்ல, ரிட்டர்ன் ஆன் மேனேஜ்மெண்ட் டைம். நான் காலையில் 6 மணிக்கு கண்விழித்தவுடன் 6:05 நான் வேலை செய்வதற்கு தயார். ஓகே, ஃபுல் செட்டப் இருக்கு அப்படி. ஆமா. அப்புறம் எனக்கு 60 சமையல்காரர்கள் இருக்கிறார்கள், 600 வேலையாட்கள் இருக்கிறார்கள். இதையெல்லாம் விட முக்கியமாக அவர்களை மேய்க்கிறதுக்கு ஜெனரல் மேனேஜர் இருக்கிறார். அவருடைய 1 கோடி சம்பளம் ஹோட்டல் கொடுக்கிறது. சோ சிவசங்கரனுடைய வேலை என்ன? உறங்க வேண்டியது, உண்ண வேண்டியது, மூச்சு பயிற்சி செய்வது, மக்களுக்கு உதவி செய்வது எப்படி என்று நினைக்க வேண்டியது. காலையிலே எழுந்தவுடன் உயிரோடு இருக்கிறோம், 2 லட்சம் பேர் செத்திருக்கிறார்கள், ஆனால் நான் சாகவில்லையே என்று அந்த கிராட்டிடியூடோடு பார்க்கின்றேன். ஜன்னல் வழியை சென்று அந்த குடிசைகளை பார்க்கின்றேன். கடவுள் நம்மளை குடிசையில் வைக்கக்கூடிய நிலைமையை நடத்தவில்லையே என்று கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன், ஆனந்தப்படுகின்றேன். அப்படி அந்த சூரியனை பார்க்கும்போது இந்த கேங்லியான் செல்ஸ் சொல்லுது, பார்க்குது, பார்த்து சர்க்காடியன் ரிதம் ஃபிக்ஸ் ஆகுது. ஐ ஆம் ஃபுல் ஆஃப் எனர்ஜி, ஃபுல் ஆஃப் பேஷன், ஃபுல் ஆஃப் லவ். ஸோ திஸ் இஸ் தி பிலாசபி ஆஃப் லைஃப். இதுதான் என் வாழ்க்கை.